ஹலோ எவ்ரி ஒன். நான் வந்து எபிக்ரிகேப் ஃபாலோவர். நான் 2 இயர்ஸாக நான் வந்து ஜேஎஃப் சாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். த்ரூ சீக்ரெட் புக் மூலயமா தான் எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. பட் அதை சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸில் எனக்கு மிஸ்டர் ஜேயோட கண்டென்ட் எனக்கு யூடியூப் தானே ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதை பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணேன். தென் இட்ஸ் பீன் 2 இயர்ஸ் நவ். ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் சும்மா யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ட்ரை பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அவரோட நிறைய கோர்சஸ் இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்போ அப்போ வந்து அவர்கிட்ட இருந்தது 1% கோர்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. நானே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இது வரைக்கும் நான் 13 இயர்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். பட் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். பட் இந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா எனக்கு கிடையாது. பட் ஐ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். இட் இஸ் கோயிங் ஆன் சைட் பை சைட். பட் அதுலேயும் எனக்கு என்னென்னா நான் நிறைய டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணல, கன்சிஸ்டன்ஸ் இல்லை. Then I shifted to another course of the 100 program. அந்த the 100 ப்ரோக்ராமில் தான் I joined last year டிசம்பரில். அதில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேஞ்சஸ் நிறைய இருக்குது. நம்மளை எப்படி பார்த்துக்கணும், 6 கேட்டகரிஸில் நம்மளோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே. இப்போ கெரியர் மட்டும் பார்க்க முடியாது. யூ ஹாவ் டு see your health, you have to see your family, relationship, self, எல்லாமே அதில் கவர் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் இருக்குது. சரி, I joined and opted for that program also. I continued and every month I used to get call from Jay. After following his course, there is major transformation right now. enna appadina today is a first day where I joined another institution. இதை வந்து நான் வந்து ஒரு 7 வருஷமாக என் லைஃப்பில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் மொனோட்டனஸாக எனக்கு ஏண்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நான் தேடின வேலை எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்து மிஸ்டர் ஜெய்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் he was following me for the past 7 months. We are on call and he used to tell me, நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள், டீடாக்ஸ் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பெஸ்ட்டு. பட் நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட என்னை கொஞ்சம் என் லைஃப்பை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கோர்ஸ். அண்ட் 7 வருஷமாக நான் 13 வருஷம் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் 13 வருஷமாக நான் வந்து எந்த இடத்துல வேலை செய்யணும். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சே நவ் வேர் ஐ எம் சர்விங் வாட் ஐ எம் நவ். ஸோ 13 இயர்ஸாக நான் வந்து எந்த இடத்துக்கு என்னவா வேலை செய்யணும்னு நான் நினச்சேனோ, ஒரு 7 இயர்ஸாக எனக்கு எல்லாமே ஸ்டாக்னேட்டட். ப்ரொமோஷன் இல்லை, சேல்ரி இன்க்ரிமெண்ட் இல்லை. இட் ஹஸ் பீன் ஒரு ஏண்டா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் எல்லாமே மாறியிருக்கு. தட் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் ஜே அண்ட் ஹிஸ் கோர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் நினச்ச வேலையில் இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்னா that's because of God's grace. I should thank God also right now. And because of God, he showed me Mr. J. எனக்கு ஜெய் மூலியமாக எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. கோர்ஸ் மூலியமாக எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. நான் இன்டர்னலாக நான் நிறையா மாறியிருக்கேன். முன்னாடிலாம் நிறையா காசப் பண்ணுவேன், குறை சொல்வேன், அதெல்லாம் பண்ணுவேன். பட் லிட்ரலி ஐ ஸ்டாப்ட் எவ்ரி திங். காசப் பண்ணுறது இல்லை, யார்கிட்டையுமே அனாவசியமாக போய் பேசுகிறது கிடையாது, புலம்புறது இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலுமே அதை வந்து நான் வந்து பாசிட்டிவாக தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். யாராவது நம்மக்கிட்ட பேசி இவங்க இப்படி தான் பேசியிருப்பாங்களோ அப்படின்றத வந்து நான் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்டர்னலி நான் நிறையா சேஞ்ச் ஆகியிருக்கேன். அண்ட் டோட்டலி ஐ எம் டுடே ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி ஸோ மச். நான் எதிர்பார்த்த வேலையை விட அடிஷ்னலாக ஒரு போஸ்ட்டும் எனக்கு கொடுத்து இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கைடன்ஸ். ஸோ ஐ தேங்க் மிஸ்டர் ஜே. ஸோ இதுவும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக
சக்ஸஸ் ஸ்டோரி நானும் போடணும்னு நான் நினச்சிருக்கேன். பட் இட் டேக்ஸ் 2 இயர்ஸாக நான் ஆக்சுவலி ஃபாலோயிங். பட் தோ ஃபார் மை இன்கன்சிஸ்டன்சி இட் டுக் 2 இயர்ஸ். இதே நான் அவர் சொல்லுவார் அடிக்கடி, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் உடனே நடக்கும். ஸோ என்னோடய இன்கன்சிஸ்டன்சியால் மேபி 2 இயர்ஸ் லேட்டாக இருந்திருக்கலாம். பட் அட் லாஸ்ட் டுடே ஐ ஹவ் அச்சீவ்ட் ஒன் ஆஃப் மை கோல். அண்ட் எனக்கும் இன்னும் நிறைய கோல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் ஐ வில் அச்சீவ். அண்ட் thank you everyone whoever have given our success stories. இத்தனை வருஷம் இத்தனை வாட்டி நம்ம வந்து எபிக்ரிக் சேனல் நிறையா பார்த்துருப்போம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். இப்போ நானும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போடுறேன். என்னோடய வாய்ஸும் அங்கே ரெக்கார்டு ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ மிஸ்டர் ஜெய். தேங்க்யூ.